மகா, நீ எல்லாத்தையும் எடுத்து வை. ஆ என் பிள்ளைக்கு, என் பிள்ளை வேலுவுக்கு நான் எப்படியாவது சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அத்தை, ஏற்கனவே வேலுவை அங்க போய் மீட் பண்றதுக்கு இன்னைக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம திரும்ப சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் அதை அவங்க வாங்க மறுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு தர்ம சங்கடம் ஆயிடும். இல்ல இல்ல, என் வேலுவுக்கு பிடிக்கும்னு இது எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். மா அதான் சொல்றாங்கல்லம்மா, விடுங்க. சரி சரி, வேண்டாம், சாப்பாடெல்லாம் வேண்டாம். நானும் உன் கூடவே கிளம்பி வரேன். என் பிள்ளை வேலுவை நான் இப்பவே பார்க்கணும். சரி வா, நீ வா, நம்ம போலாம். சரி. ஏங்க இங்க பாருங்க, எனக்கும் மனசு கேட்கல. மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது என்ன விசேஷ வீடா நீங்க இப்படி குடும்பமா கிளம்பி போய் பார்த்துட்டு வர்றதுக்கு? நீங்க இத்தனை பேர் போனா வேலுவை ஃபர்ஸ்ட் பார்க்க விடுவாங்களா? ஏன் விட மாட்டாங்க? நான் அவனோட அக்கா, இது அவனோட அம்மா, அவங்க மாமியார், எல்லாரும் வேலுவோட குடும்பம். அதெல்லாம் பார்க்க விடுவாங்க. திரு, நம்ம போலாம் வா. இல்லக்கா, அது இல்லம்மா, இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை. அதனால நீங்க யாரும் இப்ப வர வேண்டாம். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் உங்களை கூட்டிட்டு போறேன். ஆமாத்த, இன்னைக்கு நாங்க மட்டும் போயிட்டு வரோம். அதோட இந்த கேஸ்ல ஆஜராகிறதுக்கு வேற ஏதாவது லாயர் கிடைக்கிறாங்களான்னு போய் விசாரிக்கணும். நீங்கெல்லாம் வேணா நம்ம இன்னொரு நாள் போய் பார்க்கலாம். என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ராத்திரி கனவுல கூட என் பிள்ளை வேலுவுக்கு ஏதோ தப்பு தப்பா நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. எனக்கு வேலுவை பார்க்கணும், அவன் கையை தொட்டு பார்த்து பேசணும்னு மனசு கிடந்து பாடாப்படுத்துது. அழாதீங்க அத்தை. இப்ப வந்திருக்கிற தீர்ப்பை நினைச்சு வேலு ஏற்கனவே நொந்து போயிருப்பாரு. இந்த மாதிரி நேரத்துல அவர் உங்களை பார்த்தாருன்னா உடஞ்சு போயிடுவாரு. அதனால விடுங்க, நாம மேலும் அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். அத்தை, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதாம்மா. என் கண்ணில இருந்து தண்ணி வந்தாலே என் பிள்ளை தாங்க மாட்டான். அவனை பார்த்தா என் மனசும் பொறுக்காது. பேசாம நீங்களே போயிட்டு வாங்க. அம்மா அழாதீங்க, சீக்கிரமே அவனை போய் பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். மாப்பிள்ள வாங்க போலாம், டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஏங்க, சம்மந்தி எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க. அங்க கொண்டு போக அனுமதி இல்லைனாலும் ஒருவேளை அங்க இருக்கிற அதிகாரிங்க மனசு இறங்கி மாப்பிள்ளைக்கு கொடுக்க அனுமதிச்ச நல்லது தானே. எடுத்துட்டு போங்க. செல்விமா, எடுத்துட்டு போமா. சரிம்மா. மாடி செல்வி, அந்த அர்ச்சனா பொண்ணு மாதிரி இப்ப நீங்க பார்க்க போற அந்த வக்கீலும் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா. இங்க பாருங்க அத்தை, சிட்டில எத்தனையோ லாயருங்க இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் பணத்துக்கு விலை போகாம இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த மிரட்டலுக்கும் அடிப்படையாத, செய்யற தொழிலே தெய்வம்னு தர்மத்தோட அடிப்படையில வேலை செய்யணும்னு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நம்ம வேலு கேஸ்ல ஆஜராக வச்சுதான் நான் வீட்டுக்கு வருவேன். செல்வி, எப்படியாவது நல்ல லாயரா பார்த்து நீ சொல்ற மாதிரி மேல்முறையீடு பண்றதுக்கு முயற்சியெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. சரிங்கம்மா. இந்தாம்மா, தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இது எப்படியாவது அவன்கிட்ட கொடுத்துரு. நாங்க அவனை விசாரிச்சுதான் சொல்லு. சரி அண்ணி. இதையும் கொடு, இதுல ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இந்த கொடு. இந்தடா. செல்வி, நான் கேட்டேன்னு சொல்லு வேலு கிட்ட. நான் வச்சிருக்கேன், நீ சொல்லிட்டு வாமா. அத்தை அழாதீங்க. சரிங்க, போயிட்டு வரோமா. பத்திரமா போயிட்டு வாமா. அழாதீங்க சம்மந்தி. வாங்க. ஏண்டி கீர்த்தி, இந்த விருந்து சாப்பாடெல்லாம் அந்த வேலுக்கு தான் தெரியாம போச்சே. மிச்ச மீதி ஏதாவது வச்சிருப்பாளா?
இல்ல எல்லாத்தையும் அள்ளி போட்டு தம்பிக்கே கொடுத்து அனுப்பிச்சிருப்பாளா? மா போயும் உன் நினப்புல அந்த சாப்பாட்டுல தான் இருக்குல்ல. நானே செல்வி தேடி கண்டுபிடிச்சு புதுசா ஏதாவது வக்கீல கூட்டிட்டு வந்துருவாளான்னு யோசனையில இருக்க. நீ சும்மா சோறுன்ட்டு. சும்மா இருடி, வாய்க்கு ருசியா சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆகுது. என் மகா, நீ சமைச்ச சமையல்லாம் அப்படியே வாசனை தூக்குதே. எங்களுக்கு மிச்ச மீதி ஏதாவது இருக்கா? இருக்கு போய் சாப்பிடுங்க. வாடி, நம்ம போய் சாப்பிடலாம். வா ஓ வாடி.